ஓம் சாந்தி. தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம். ஒருவன் தன் வாழ்வில் உள்ள நிறைய பிரச்சனைகளை வந்து டாக்டரிடம் புலம்புகிறான். எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அதை நினைத்து ஒரே கஷ்டமாக இருக்கிறது, இதை நினைத்து ஒரே கஷ்டமாக இருக்கிறது என்று ஏகப்பட்ட பிரச்சனையை டாக்டரிடம் வந்து புலம்புகிறான். தன் வாழ்க்கை பிரச்சனை எல்லாவற்றையுமே வந்து சொல்கிறான். இதனால் தான் எனக்கு வியாதி வந்திருக்கிறது, இப்படியெல்லாம் இருந்தால் நான் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்று தன் வாழ்க்கை பிரச்சனையையும் வியாதியையும் சேர்த்து சொல்கிறான். அப்போது டாக்டர் சொல்கிறார், நீ ஏன் மலையேற்றம் போகக்கூடாது? மலையேற்றம் செய்து பார், உனக்கு அது ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஒரு தெளிந்த மனதை கொடுக்கும். நீ ஏன் மலையேற்றம் செய்யக்கூடாது என்று ஒரு ஐடியா கொடுக்கிறார். இவரும் சரி என்று சொல்லி மலையேற்றத்திற்கு சென்று விட்டார். இது அந்த காலத்து கதை. அங்கு போன் எல்லாம் கிடையாது. மலையேற்றம் சென்ற அந்த இளைஞனிடமிருந்து ஒரு டெலிகிராம் வருகிறது. என்ன தந்தி என்றால், why am I happy? நான் ஏன் இப்போது சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று இருக்கிறது. இதற்கு முன்னால் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்தது, எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வந்தது என்று அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். இப்போது மலையேறும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷம் வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறான். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே கேள்வியாக்கி விடுகிறார்கள். பிரச்சனையையும் கேள்வியாக்குகிறார்கள், கஷ்டத்தையும் கேள்வியாக்குகிறார்கள், ஏன் சந்தோஷத்தையும் கூட கேள்வியாக்குகிறார்கள். நான் ஏன் இப்போது ஹாப்பியாக இருக்கிறேன் என்று கேள்வியாக்குகிறார்கள். இவர்களுக்கு எதுவே கேரக்டர் ஆகிவிட்டதென்றால் எதையுமே கேள்வியாக்குவது, எதையுமே பிரச்சனையாக்குவது. எஸ், இட்ஸ் ஓகே என்ற வார்த்தையே அவர்களுக்கு வரவில்லை. வை என்றே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படியானது, ஏன் இப்படியானது? சந்தோஷமா, ஏன் எனக்கு இப்போது சந்தோஷம்? கவலையா, ஏன் எனக்கு இப்போது கவலை வருகிறது? இப்படியே சென்று கொண்டிருக்கிறார்கள். எதையுமே அதை அப்படியே எடுத்துக்கொள்ள பழகலாம். பாராட்டுகிறார்கள் என்றால் பாராட்டட்டும், திட்டுகிறார்கள் என்றால் திட்டட்டும். ஏன் ஏன் என்று போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அது ஒரு பெரிய வலை, அது ரொம்ப பின்னால் தள்ளிவிடும். அதனால் அந்த வலையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். எது நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டிருக்கிறது. இதை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்ள வேண்டும். இப்படி ஏன் நடந்தது, இப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாதே. இந்த மாதிரியான கேள்விகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஓம் சாந்தி.